Hi guys, welcome once again. இது ஒரு புதிய சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் தமிழ் மொழியில ஒரு விஷயத்தை படிக்கல ரொம்ப அழகா எங்களுக்கு அது விளங்கும். ஸோ அப்படி ஒரு சான்ஸ் எனக்கு உங்களுக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த டியூட்டோரியல்ல நீங்கள் ஆண்ட்ராய்டின் பேசிக்ஸை படிக்கலாம். என்னால் எனக்கு எவ்வளவு தூரம் இதை கொண்டு போகலும் அப்படின்னு சொல்ல தெரியல. ஏன்னா ஐ ஹாவ் ஆல்ரெடி டூ மச் ஒர்க் டு டூ. இருந்தாலும் என்னுடைய ஃப்ரீ டைமில் அதாவது ஒரே வேலையை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்க விருப்பம் இல்லாததால் ஜஸ்ட் ஐ ஸ்விட்ச் பேக் ஹியர் அண்ட் தேர். ஓகே, ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் வேர்க்கு இந்த சம்டைம் ஃப்ரீ டைம்ஸில் உங்களுக்கு வீடியோ. ஸோ இட்ஸ் குட் ஆல்வைஸ். ஸோ வெல்கம்ஸ் டு அப்ஸ்லங்கா. உங்களை நான் இதே பூர்வமாக வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவை எப்படி ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் புதுசாக ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ப்ராஜெக்டை எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் நேம் எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஆண்ட்ராய்ட் இன்ஸ்டாலேஷன் கைடை நான் செய்யலை. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் என்கிட்ட ஆல்ரெடி ஆண்ட்ராய்டு இருக்கிறபடியால் நான் அதை இன்ஸ்டாலேஷன் கைடு உங்களுக்கு சொல்லலை. காரணம் சிம்பிள், ஆண்ட்ராய்டு இன்ஸ்டால் பண்ணுறது அவ்வளவு கஷ்டமாக இருக்காது. நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணினா .exe ஃபைல் வரும். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து ஈஸியாக ஆக்சுவலாக டவுன்லோட் பண்ணலாம். ஈவன் ஆண்ட்ராய்ட் படிக்க நினைக்கிறார்கள், அதுக்கு பெருசாக கஷ்டப்படுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. என்னன்னு சொல்லிச்சுன்னா டன்ஸ் ஆஃப் வீடியோ ஆண்ட்ராய்டு எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது இங்கிலீஷில் இருக்குது. ஸோ ஈவன் தமிழில் கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அவ்வளவு ரொம்ப கஷ்டமாக இருக்காது அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் லோட் பண்ணுற ப்ரொஜெக்டை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ஆக்சுவலாக எனக்கு மேபி சம் டைம்ஸ் எடுக்கலாம். எனக்கு அந்த ப்ராஜெக்ட் லோட் ஆக மட்டும் நான் இந்த விண்டோஸ் தூக்கி இஞ்சால வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக ஆக்சுவலாக 3 மானிட்டர். ஸோ அதில் ஒன்றில் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அங்கேயும் இங்கேயும் பார்த்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஆண்ட்ராய்டு லேர்ன் பண்ணுறது இன்றைக்கு, அதாவது 2018 ஃபைனல் எண்ட் ஆஃப் த இயரில் இருக்கிறோம். ஸோ இப்பவும் நீங்கள் ஆண்ட்ராய்டை லேர்ன் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் பெட்டரா அப்படின்னு சொல்லி கேட்டால் நிச்சயமாக இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் தான். ஏன் கேள்வி வருகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தா, போன இயர் ஐ திங்க் மேபி இந்த இயர் சரியா ஞாபகம் இல்லை, ஆண்ட்ராய்டின் அஃபீஷியல் சப்போர்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஹாட்லின் என்ற ஒரு லாங்குவேஜை கூகுள் தங்களுடைய ஐஓஎல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க. ஸோ அது ஒரு பெரிய அளவில் நிறைய கூகுள் ஆண்ட்ராய்டு டெவலப்பர்ஸுக்கு தாக்கத்தை கொடுத்துருந்தது. என்னென்னு சொல்லிச்சுன்னா ஜாவால ஏற்பட்ட சில இஷ்யூஸ், அதாவது என்னென்னு சொல்றது, அவங்களோட சாஃப்ட்வேர் ஓனர்ஷிப் அந்த லைசன்ஸ் சம்பந்தமான பிரச்சனையினால அவங்க ஜாவாவை விட்டுட்டு கிரேட்ல பாவிக்க வேண்டிய ஒரு தேவைக்கு தள்ளப்பட்டாங்க. அதில் பாதிக்கப்பட்ட டெவலப்பர்ஸ் சொல்லி பலர் இருந்தாலும் பர்சனலி நான் பாதிக்கப்படவில்லை. என்னன்னு சொல்லிச்சுன்னா என்னுடைய கம்பெனியில நாங்கள் செய்யறது எல்லாமே ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணி தான் செய்கிறோம். ஸ்டில் ஜாவா இஸ் ஓகே ஃபார் ஆண்ட்ராய்டு. அதனால அது பட் வாட் இஸ் பெட்டர் அப்படின்னு நீங்க என்னட்ட கேட்டா, ஓகே இட்ஸ் பெட்டர் ஆல்வேஸ் லேர்னிங். அதாவது அவங்க என்னத்தை சொல்றாங்களோ அதை லேர்ன் பண்றது ஆல்வேஸ் பெட்டர் தான். இருந்தாலும் மார்க்கெட்ல ஆல்மோஸ்ட் நிறைய ப்ராடக்ட் ஏற்கனவே செய்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நாங்க பார்க்கணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே ஆண்ட்ராய்டு ஜாவாவை யூஸ் பண்ணி செய்தது. அதனால அதை மாடிஃபை பண்றதோ இல்லாட்டி அதை ரீடிசைன் பண்றதோ அப்படியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் என்னன்னு சொல்றது ஜாவாலேயே செய்துட்டு இருக்கலாம். ஸோ ஜாவா ஆண்ட்ராய்டு ஜாவா, அதாவது ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஜாவாவை யூஸ் பண்றது ஆல்வேஸ் வேல்யூபிள் தான். ஸோ நீங்க இப்படி ஒரு கேள்வி என்னட்ட கேட்கக்கூடுமன்றதுக்காக தான் நான் எனக்கு பதில் சொல்லியிருக்கிறேன். எனிஹவ், உங்களுக்கு ஏதாவது ஆண்ட்ராய்டு சம்பந்தமான டவுட்ஸ் இருந்தேன்னு சொல்லி சொன்னா நீங்க எனக்கு அதாவது கீழே கமெண்ட்ஸ்ல எழுதலாம். ஸோ மீதி 10 நிமிஷத்துல, அதாவது 10 நிமிஷம் நான் ஃபர்ஸ்ட் வீடியோ படியெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் சம்பந்தமா ஏதாவது ஈவன் ஓகே அப்ஸ்லாங்கா என்னென்னு நீங்க கேட்டா கூட ஓகே, அப்ஸ்லாங்கா ஸ்ரீலங்கா எஃப்னால நார்த் சைட்ல நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு குட்டி கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் வளர்ந்து வருகிற ஒரு இணைய நிறுவனம் அப்படின்னு, அதாவது மென்பொருள் நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் இன்டர்ன்ஸுக்கெல்லாம் வராங்க. ஸோ நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு ஒவ்வொரு விதத்திட்டையும், அதாவது ஆசை, அதாவது ஒவ்வொரு கோடஸுக்கும் இருக்கிற ஆசையை நாங்கள் நிறைவேற்றி வைக்கிறோம். ஸோ அதில் நீங்களும் ஒரு ஆளா ஃபியூச்சர்ல இருக்கலாம், நோ இஷ்யூஸ். அதாவது எங்களோட நோக்கம் எங்களோட சொந்தம் இல்லை, நாங்கள் வேலை செய்யணும் அப்படின்றதான். சில வாய்ப்புகள் எனக்கு அது கிடைச்சதில்லை, அதனால அந்த வாய்ப்பை நான் உங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அண்ட் அதுக்காகத்தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருந்ததுன்னு சொல்லி சொன்னா, நீங்க கோடிங் எழுத வேணும், நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா வரணும்னு சொல்லி சொன்னா வீடியோ பார்த்து கொண்டிருந்தால் மட்டுமே காணாது. அதாவது நீங்கள்
இத்தாலியில சொல்லுவாங்க மெத்தரே இமானி அப்படின்னு சொல்லி, அதாவது கைகளை வச்சு நீங்க ஏதாவது ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணினா தான் ஆக்சுவலா உங்களுக்கு ஏதாவது வெளிச்சம். ஓகே, ஸோ சும்மா பார்த்துட்டு இருக்காம ஜஸ்ட் ஏதாவது ஒரு டியூட்டோரியல்ஸ் எடுத்து அதை எப்படி செய்யறேன்னு செய்து பாருங்க. ஏன்னா நீங்கள் அப்போ நிறைய பிளவிடுவீங்க. அதாவது எரர்ஸ் சூடாக லேர்ன் பண்றதான் ப்ரோக்ராமிங்ல ஆல்வேஸ் பெட்டர். உங்களுக்கு புது புது விஷயங்கள் நிறைய தெரிய வரும். ஸோ அதிகமாக நான் பேச விரும்பல. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்படித்தான் இருக்கும் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணணும். ஓகே, பொதுவாக வந்து இந்த ஆண்ட்ராய்டுன்ற இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு அதாவது ட்ராப் டவுன் லிஸ்ட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிறைய டைப் இருக்கும், லைக் ப்ராஜெக்ட், பேக்கேஜ், ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி. அதிகமாக நான் யூஸ் பண்ணுற இந்த ப்ரீஃபரபிள் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஆண்ட்ராய்டு என்கிற ஒரு ப்ராஜெக்ட் ட்ரீ மெத்தட். ஓகே, ஸோ இதை நீங்கள் நார்மலாக ப்ராஜெக்டில் விட்டு கூட யூஸ் பண்ணலாம். ப்ராஜெக்டில் விட்டால் அந்த எக்ஸ்டர்னல் லைப்ரரியை தனியாக எடுத்து காட்டும் அண்டு ப்ராஜெக்டுக்குள்ளே இப்படி இருக்கும். ஓகே, அது உங்களுடைய ப்ரீஃபர். என்னுடைய ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் இட்ஸ் நான் யூஸ் பண்ணுற இந்த இதுதான். ஓகே, ஸோ அது ஒவ்வொருத்தட்ட விருப்பம். ஓகே, ஸோ இந்த ஃபைல் சிஸ்டங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பார்ப்போம். ஓகே, இந்த ப்ராஜெக்டை வச்சு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தல. ஆக்சுவலாக நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ புதுசாக ஓப்பன் பண்ணிக்கல, மேபி நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, க்ளோஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோல இருந்து அது ஒரு வடிவான புது ஸ்க்ரீன் வந்து கிரியேட் ஆகும். இது ஓகே, ஸோ இதில் இருக்கிற ஸ்க்ரீன்ல இருந்து இதில் எங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் செய்த ப்ராஜெக்ட்ஸ்கள் இருக்கும். அதை விட எங்களுக்கு புதுசாக இதில் இருந்து ஸ்டார்ட் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, ஸோ ஸ்டார்ட் நியூ ப்ராஜெக்ட்ன்றது பிராண்ட் நியூவாக நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி செய்கிறது. உங்கள்கிட்ட ஆல்ரெடி ப்ராஜெக்ட் வந்து இருந்துன்னு சொல்லி சொன்னால் அதை ஓப்பன் பண்ணி செய்யலாம். வெர்ஷன் கண்ட்ரோல், அதாவது வெர்ஷன் கண்ட்ரோல்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், கிட் இருக்குது, கூகுள் கிளவுட் இருக்குது, அண்ட் விசுவல் ஸ்டுடியோ ஆன்லைன் இருக்கு, சப்வர்ஷன் சொல்லி நிறைய டைப்புகள் இருக்குது. ஸோ கிட்டை யூஸ் பண்ணுறதான் அதிகமாக நாங்கள் யூஸ் பண்ணுவோம். கிட்டில் வந்து அதை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். கிட் அண்ட் டேக்கில் நீங்கள் உங்களோட கிட்டினுடைய ரெப்போசிட்டரி URL வந்து கொடுக்க வேண்டி இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ். நாங்கள் சிம்பிளாக ஸ்டார்ட் நியூ ஆண்ட்ராய்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, கொடுக்கல பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஹாட்லைன் சப்போர்ட்டை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு கேட்கும். ஓகே, இதை ஓகே கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நார்மலாக நீங்கள் செய்கிற ப்ராஜெக்டில் வந்து ஹாட்லைன் சப்போர்ட் இருக்கும். ஆனால் எங்களுக்கு இப்போ நாங்கள் ஜாவாவை யூஸ் பண்ணி செய்யலாம். ஸோ அப்ளிகேஷன் நேம்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் உங்களுடைய ஃபோனில் வந்து ஆப்பில் தெரிகிற நேம் தான் இது அப்ளிகேஷன் நேம். அதை நாங்கள் பிறகு மாற்றலாம். ஸோ இப்போ நான் வந்து சிம்பிளாக அப்ஸ்லங்கா அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்குறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கம்பெனி டொமைன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த கூகுள் பிளே ஸ்டோரில் வந்து உங்களோட ஆப்பை வந்து ஸ்பெசிஃபிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அதாவது இந்த நேம், அதாவது ஆப்பிளில் இருக்கிற மாதிரி ஐஃபோனுக்கு இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்து ஒரு டொமைன் நேம் இருக்குது. ஸோ பொதுவாக வந்து டொமைனை யூஸ் பண்ணுறது ஏன்னு சொல்லி சொன்னால் காரணம் யூனிக்காக இருக்கிறபடியால். கட்டாயம் நீங்கள் டொமைனை தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, நீங்கள் என்னவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இட்ஸ் ஆல்வேஸ் டொமைனை யூஸ் பண்ணுறது நல்லவும். அதுவும் வந்து நீங்கள் பின்புறமாக இருந்து யூஸ் பண்ணுறது நல்லா. இப்போ உதாரணத்துக்கு அப்ஸ்லங்கா.lkன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் .lk என்று துவங்கி அப்ஸ்லங்கா .project in the name என்று சொல்லி வரும். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் இந்த நேம் ஆக்சுவலாக இந்த பேக்கேஜில் இருந்து எடுக்கும். அதனால .apslanga டே நான் போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டாக கொடுத்தா அது அடுத்தது வந்து இந்த நீங்கள் செய்ய போகிற ஆண்ட்ராய்டு வந்து உங்களுக்கு ஃபோன் டேப்லெட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி இருக்குது. அதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். அல்லது வேஸ், அதாவது வாட்ச், அதாவது ஸ்மார்ட் வாட்ச், டிவி, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆண்ட்ராய்டு திங்ஸ் அப்படின்னு சொல்லி ஆண்ட்ராய்டில் நிறைய விஷயங்களை செய்யலாம். ஸோ சிம்பிளாக நாங்கள் ஃபோன் அண்ட் டேப்லெட் அப்படின்றத மட்டும் இதை நினைக்கணும். ஆக்சுவலாக இதை கூட நீங்கள் ஃபியூச்சரில் மாற்றலாம். மினிமம் வெர்ஷன் என்னன்றதை செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அது இருக்கிறதே டிஃபால்ட்டாக விடலாம். ஸோ நோ இஷ்யூஸ். தென் அடுத்த பேஜ், அதில் வந்து ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஃப்ரீ டிஃபைன்ட் பண்ணப்பட்ட நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. உதாரணத்துக்கு நேவிகேஷன் ரோவர், அதாவது இப்படி வந்து போகிற மாதிரி நேவிகேஷன் ரோவர், அதாவது உங்களுக்கு தெரியும் 2 சைட்டில் வந்து நேவிகேஷன். பட் அதுக்கு ஸ்க்ரோலிங்னு சொல்லிச்சுன்னா மேலே ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜ் அப்படியே ஃபேட் ஆகி மேலே போகும், அப்படி ஒரு டைப் இருக்குது. அண்ட் செட்டிங்ஸ் ஆக்டிவிட்டி அண்ட் டேப் வந்து வர மாதிரி, அதாவது
டேப்னு சொல்றது ஒரு டேப்னு சொல்லி அதாவது இப்படி ஸ்வைப் பண்ணி பார்க்குற மாதிரியான ஒரு வியூ. மாஸ்டர் டீடைல் அப்படின்றது ஒரு பக்கத்தில் மாஸ்டர் அங்கால அதுக்குரிய டீடைல் இருக்கும். லைக் ஒரு லிஸ்ட் வியூ இருக்கும். அந்த லிஸ்ட்டில் கிளிக் பண்ணும்போது இங்கால அந்த லிஸ்ட்டு எந்த லிஸ்ட்டை கிளிக் பண்ணீங்களோ அந்த லிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கால வந்து டீடைல்ஸ் வர மாதிரியான ஒரு டைப். அண்ட் லாக்இன் சிஸ்டம் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதை விட ஃப்ராக்மெண்ட் மாடல்ஸ் இருக்குது. ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்டிவிட்டி லைக் வீடியோ ஆக்டிவிட்டியான விஷயங்கள் அப்படியான விஷயங்கள். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து உங்களோட ஆப்புக்குள்ள என்டர் பண்ணணும்னு சொல்லிங்கன்னா சிம்பிளாக கூகுள் ஆட்மோப் ஆக்டிவிட்டியை என்டர் பண்ணால் அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் உள்ளடங்கி இருக்கும். அதை போல தான் மேப்ஸும் வந்து ஆல்ரெடி இன்க்ளூடட். பொட்டம் நேவிகேஷன்ன்றது கீழே இருக்கும். அது இப்போ லேட்டஸ்ட் ஆக்சுவலாக. அண்ட் அதை விட பேசிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லிச்சுன்னா அதில் ஒரு பட்டன் இருக்கும். அண்ட் நோ ஆக்டிவிட்டின்னு சொல்லிச்சுன்னா ஆக்டிவிட்டியே கிரியேட் ஆகாது. எம்டி ஆக்டிவிட்டின்னு சொல்லிச்சுன்னா எம்டி ஆக்டிவிட்டி கிரியேட் ஆகும். ஸோ அட் த பிகினிங்கில் ஒன்றுமே இல்லாமல் நான் எம்டி ஆக்டிவிட்டியை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நீங்கள் எது வேணும்னாலும் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். பட் ஆஸ் அ பிகினர் நீங்கள் வந்து இப்போ தான் ஆண்ட்ராய்ட் படிக்கிறீங்க அப்படின்றதால ஐ highly suggest to start with empty activity. Okay, so create new empty activity அப்படின்னு சொல்லி போட்டு ஆண்ட்ராய்டில் ஒரு கன்வென்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் எங்களுடைய எல்லா பேஜையும் ஃப்ராக்மெண்ட்ன்றதை பற்றி இப்போ நான் சொல்ல வரையில, அதாவது ஆக்டிவிட்டி, அதாவது ஒரு பேஜை ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் நேம் கொடுத்து கால் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பேஜ் அப்படின்னு சொல்லி நீங்கள் மைண்டில் வச்சுக்கொள்ளலாம். ஆக்டிவிட்டிக்கு வந்து நாங்கள் நேம் கொடுக்கல ஒரு கன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு கேபிட்டல் லெட்டர் தென் வார எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதை மாதிரியே நீங்கள் எண்டில் வந்து ஆக்டிவிட்டி அப்படின்ற உதாரணத்துக்கு மெயின் ஆக்டிவிட்டின்னு தான் போடணும் இல்லை. உதாரணத்துக்கு ஹோம் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் போடலாம். ஆனால் நான் வந்து மெயின் ஆக்டிவிட்டியே விடுறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் அப்படித்தான் செய்வோம். ஸோ ஜெனரேட் லே அவுட் ஃபைல்ன்றது என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு வியூ இருந்தேன்னு சொல்லி சொன்னா ஓகே ஒரு பேஜ் இருந்தேன்னு சொல்லி சொன்னா அதுக்குரிய பிஸ்னஸ் லாஜிக் வந்து ஜாவால நாங்கள் எழுதுவோம். அதுக்குரிய லே அவுட் அதாவது மெனு பட்டன்ஸ் அதுகளை வந்து ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கு, நான் உங்களை காட்டுறேன், அதில் எழுதுவோம். ஓகே, ஸோ அதை ஜெனரேட் பண்ணவான்றது தான் இந்த கேள்வி. ஓகே, ஜெனரேட் பண்ணுறேன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு என்ன நேம், அதாவது ஆக்டிவிட்டிக்கு வந்து பின்னுக்கு ஆக்டிவிட்டி கொடுக்குற மாதிரி லே அவுட் நேமுக்கு முன்னுக்கு ஆக்டிவிட்டின்னு கொடுப்போம். அல்லது ஃப்ராக்மெண்ட் ரோ அண்டா ரோ. அதாவது நாங்கள் ஒரு கன்வென்ஷனாக அதை செய்யக்கில்லை. இன்னொரு டெவலப்பர் எங்களோட ஆப்பில் வந்து ஒர்க் பண்ண போகிறேன்டா அவருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரே ஒரு காரணம் கன்வென்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது இதுக்காகத்தான். அதாவது பெரிய ப்ராஜெக்ட் ரெண்டு வரைக்கும் நாங்கள் வேலை செய்த ஒரு ப்ராஜெக்டில் இன்னொருவர் வந்து ஒர்க் பண்ணிக்கல அவருக்கு சிரமம் இல்லாமல் ஈஸியாக வந்து ஆக்டிவிட்டியை தேடக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ சிம்பிள். ஸோ கெட் ஸ்டார்டட் ஃபினிஷை கொடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஆக்சுவலாக இப்போ என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா ஒரு ஆப் வந்து உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ஆக்டிவிட்டியோட ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. மேபி உங்களுடைய மெஷின் வந்து உங்களுடைய ஃபோன் வந்து ஸ்லோவாக இருந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா அது வந்து டைம் எடுக்கும். ஸோ டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லி போட்டு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதெல்லாம் சொல்லாங்க. ஏன்னா ஜாவா கொஞ்சம் ஹெவியான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த வெயிட் பண்ணுற கேப்பில் நான் உங்களுக்கு சில ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து காட்டுறேன். ஓகே, உதாரணத்துக்கு இதில் பில்டுன்னு இருக்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். நாங்கள் அதிகமாக இதில் ஒர்க் பண்ணுவோம். ஓகே, பில்ட் எடிட் ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லி இருக்கிற இடத்துல போயிட்டு தான் நாங்கள் எங்களுடைய ஆப்பினுடைய வேர்ஷனை மாற்றுறதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். ஆப்பினுடைய வேர்ஷன் மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்குது எப்போன்னு சொல்லி கேட்டால் நீங்கள் உங்களோட ஆப்பை வந்து பிளே ஸ்டோரில் போட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னா கட்டாயம் ஒவ்வொரு வேர்ஷனும் வந்து அப்டேட் பண்ணிக்கல வேர்ஷன் அப்கிரேட் பண்ணியே ஆக வேணும். ஓகே, அதை விட இன்னொரு ரீசன் இருக்கு. வேர்ஷன் அப்கிரேட் செய்யும் பொழுதுதான் எங்களோட ஒவ்வொரு ஆண்ட்ராய்டுக்குள்ள ஒரு ஆப்புக்குள்ளேயும் வந்து ஒரு டேட்டாபேஸ் குட்டி டேட்டாபேஸ் இருக்குது. ஓகே, SQLite அப்படின்னு சொல்ற ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. அந்த டேட்டாபேஸ்ல டேபிள் சேஞ்சஸ் அப்படி ஏதாவது இருந்துன்னு சொல்லி சொன்னா அது அவுட்டோ அப்கிரேட் ஆகிறதுக்கு ஓகே டேட்டாபேஸ் மிக்ரேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்டேட் ஆகிறதுக்குரிய அப்டேட் ஆக வேணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா கட்டாயம் நீங்கள் வந்து வேர்ஷன் அப்கிரேட் வந்து செய்தே ஆக வேணும். ஓகே, அதை விட வேற குட்டி குட்டி காரணங்களும் இருக்குது, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அண்ட் அதிகமாக நாங்கள் இன்னொரு விஷயம் யூஸ் பண்ணுவோம், ஃபைலில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நியூ அப்படின்னு சொல்லி இருக்கு. அதுலேயும் நீங்கள் போயிட்டு நியூ ப்ராஜெக்ட்னு கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் பண்ணலாம். அண்ட் மிச்சம் எல்லாமே வந்து நாங்கள் போக அதாவது ரீசன்ட் ஃபைலில் நாங்கள் ரீசெண்டாக செய்கிற ப்ராஜெக்ட் இருக்கும்.
அண்ட் அதை விட ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒன்றுமே ஒர்க் பண்ண எல்லாம் ஸ்டக் ஆகி நின்றுட்டுது, எல்லாம் சோப்பில் காட்டுது அப்படின்னு சொல்லி நீ இல்லைன்னு ரிசால்வ் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு கட்டம் வரைக்கும் இல்லை. மேபி இன்வலிட் கேஜஸ் அண்ட் ரீஸ்டார்ட்ன்ற ஆப்ஷனை நாங்கள் யூஸ் பண்ணலாம். அவர் சரியான முடிவு அப்படின்னு சொல்ல முடியாது, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படி ஏதாவது செய்யும் பொழுது. ஓகே, அண்ட் எக்ஸிட்னு சொல்லிச்சுன்னா நார்மலாக எக்ஸிட் பண்ணுறது. அதை விட விசிஎஸ் அப்படின்றதும் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். காரணம் கிட் ரெபோசிட்டரியை யூஸ் பண்ணி தான் நாங்கள் எல்லா ப்ராஜெக்ட்டுமே செய்வோம். என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் எங்களுடைய ஒர்க்கிங் வெர்ஷன் சிஸ்டம், அதாவது வெர்ஷன் கண்ட்ரோல் வந்து ஒவ்வொரு முறையும் நாங்கள் செய்கிற வேலையை வந்து 1 by 1 செய்து கமிட் பண்ணுறதுக்காக நாங்கள் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ணுவோம். நான் கூட கதைக்கிறேன் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலாக உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் கணக்கு அப்படியே இருக்கும். மேபி நாங்கள் சிம்பிளாக ஆண்ட்ராய்டின் முக்கியமான இப்போ ஆண்ட்ராய்டு என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணி எல்லா ப்ராஜெக்டையும் டவுன்லோட் பண்ணி, ஆக்சுவலாக இன்றைக்கு வளமையை விட என்னுடைய பிசி ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நான் எஸ்எஸ்டி இன்னும் போட இல்லை. ஆஃபீஸ் பிசியில் வந்து எஸ்எஸ்டி இருக்குது. ஸோ இது வீட்டு பிசி என்ன எஸ்எஸ்டி போடலை. ஆனால் உண்மையை சொல்லணும்னு சொல்லிச்சுன்னா 18 GB 16 GB ரேம் இருக்குது இதில். ஆனாலும் ஸ்லோவாக தான் இருக்குது. அதனால் உங்களோட 8 GB 4 GB இன்னும் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. இது முடிகிற கேப்புக்குள்ள நான் உங்களுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்கிறேன். கிரேடல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, கிரேடல் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன? அதாவது ஒவ்வொரு ப்ராஜெக்டையும், அது ஜாவாவாக இருக்கட்டும், பிஹெச்பியாக இருக்கட்டும், C#ஆக இருக்கட்டும், ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் வந்து ஒவ்வொரு பேக்கேஜ் மேனேஜர்ஸ் இருக்குது. லைக் பிஹெச்பின்னு பார்த்தா கம்போசர், ஜாவான்னு பார்த்தா மேவன், ஓகே, நோட்.js அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட்னு பார்த்தா நோட்.js, அண்ட் C#ன்னு பார்த்தா நூஜெட் பேக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நூகெட்ஸ். அண்டு அப்படி ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் வந்து பிஹைண்டில் அவங்களோட லைப்ரரிஸை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து கிரேடல் ஃபைலை யூஸ் பண்ணித்தான் நாங்கள் கிட்டத்தட்ட எங்களுடைய பேக்கேஜஸாக இருக்கட்டும், எங்களுடைய வேர்ஷனாக இருக்கட்டும், எங்களுடைய புது ஆண்ட்ராய்டு எங்களுடைய ப்ரொஜெக்ட் சம்மந்தப்பட்ட கம்ப்ளீட் விஷயங்கள் வந்து இந்த கிரேடல் என்ற ஃபைலில் தான் இருக்கும். ஸோ அதுலேயும் 2 இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி அப்ஸ்லங்கா அப்படின்ற நேம் இருக்கும். மற்றது மொடியூல் ஆப்ன்னு இருக்கும். அதாவது மொடியூல் பேஸ்ட் செட்டிங் வந்து இந்த ஃபைல்லையும், அதே சமயம் அதாவது ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணின விஷயங்கள் வந்து இந்த ஃபைல்லையும் இருக்கும். அதிகமாக நாங்கள் போய் டச் பண்ணுற விஷயங்கள் வந்து இந்த ஃபைலில் நாங்கள் பெருசாக டச் பண்ண மாட்டோம். மேபி ஏதாவது புதுசாக லைக் முதல் வந்து இந்த கூகுள் வந்து தலைகீழாக இருந்தது. இப்போ அதை கொண்டு மேலே போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக மேலே போடாட்டி இப்போ கூகுள் இப்போ புதுசாக இருக்கிற ப்ராஜெக்ட் சிலது ஒர்க் பண்ணாது. என்னென்னு சொல்லி சொன்னால் ஃபர்ஸ்ட்க்கு கூகுள் ரெபாசிட்டரியில் இருக்கிற விஷயங்களை எடுத்து போட்டு தான் ஜி சென்டரில் எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி சின்ன இஷ்யூஸ் இருக்குது. அதெல்லாம் இப்போ ஓகே, எங்களுக்கு அதை பற்றிலாம் ஒரி பண்ண தேவை. ஸோ இந்த ஃபைல் நாங்கள் வந்து பெருமளவில் டச் பண்ண மாட்டோம். பட் நாங்கள் அதிகமாக பாவிக்கிற ஃபைல் அப்படின்னு சொல்லி கேட்டால் மொடியூல் ஆப். ஓகே, கிரேடல் மொடியூல் ஆப்பை தான் நாங்கள் பெரும்பாலும் பாவிடுவோம். ஸோ அதில் கீழே வந்து எங்களுக்கு இப்போ நான் இதில் ஹைலைட் பண்ணியிருக்கிற ப்ளூவில் ஹைலைட் பண்ணியிருக்கிற விஷயங்கள் அந்தளவும் என்னென்னு பார்த்தா எங்களுடைய லைப்ரரிஸ், அதாவது நாங்கள் எங்களுடைய ஆப்பில் யூஸ் பண்ண போகிற லைப்ரரிஸ், எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ், டெஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படியான விஷயங்கள். ஓகே, அதை விட இந்த ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்ஜெக்ட்டுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கம்பைல்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். அதை விட அப்ளிகேஷன் ஐடி இருக்கும். ஓகே, அண்ட் மினிமம் எஸ்டிகே வெர்ஷன், டார்கெட் வெர்ஷன், அண்ட் வெர்ஷன் கண்ட்ரோல் அண்ட் வெர்ஷன் நேம். வெர்ஷன் கண்ட்ரோலும் வெர்ஷன் நேமும் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டார்கெட் வெர்ஷன் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். மினிமம் எஸ்டிகே வந்து 15 கொடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 14 இருக்கிற ஏபிஐஸ், அதாவது ஒரு ஃபோனில் வந்து அந்த மினிமம் வெர்ஷன் வந்து 14 சொல்லிச்சுன்னா அந்த ஃபோனில் உங்களோட ஆப் வந்து ரன் ஆகாது. ஓகே, அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். சில விட ப்ளூடூத் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ளூடூத் லோ எனர்ஜியில் ஒர்க் பண்ணிக்கல சில நேரம் இந்த மினிமம் டார்கெட் வெர்ஷனை வந்து கூட்ட வேண்டி இருக்குமே. என்னென்னு சொல்லிச்சுன்னா சில ஃபோன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட வெர்ஷனுக்கு பிறகு தான் ப்ளூடூத் லோ எனர்ஜி BLE வந்து சப்போர்ட் பண்ணும். அதனால் வந்து சிலதை நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டி இருக்கும். ஓகே, கணக்கை கதைக்கணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. அதை மாதிரி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த அப்ளிகேஷன் ஐடி அப்படின்றது. அப்ளிகேஷன் ஐடின்றது எங்களுக்கு யுனிக்காக எங்களோட ஆப்பை வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கூகுள் பிளே ஸ்டோரில் பாவிக்கக்கூடிய ஒரு ஐடென்டிஃபையர்.
ஸோ இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். நாங்கள் வேறு விஷயங்களுக்கு எல்லாமே இந்த ஆப்பிள் அப்ளிகேஷன் ஐடியை யூஸ் பண்ணி வேறு சர்வீசஸை எடுக்கிறதுக்கு சில வேலை SHA அப்படின்னு சொல்லி சில சர்டிஃபிகேட்ஸ் அதுகள் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சிம்பிளாக அப்ளிகேஷன் ஐடி இஞ்சி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கொண்டீங்கன்னா சரி. அண்ட் ஆப்பினுடைய ஸ்டார்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா அது வந்து மேனிஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஆப்புக்குள்ள நேர டைரக்டா இருக்கிற முதலாவது ஃபைல், ஒரே ஒரு ஃபைல் மட்டும்தான் இருக்கும். இந்த ஃபைலுக்குள்ள தான் எங்களுடைய பேக்கேஜுக்குரிய நேம், ஓகே, அண்ட் எங்களுடைய அதாவது அலோ பேக்கப்ன்றதை பற்றி நான் பிறகு சொல்கிறேன். அதாவது செகண்ட் டைம் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கல பேக்கப் எடுக்கணுமா இல்லையான்றதை பற்றி நான் டிசைட் பண்ணுறது. அண்ட் ஐக்கோன்ன்றது தான் எங்களுடைய ஆப்பினுடைய ஐக்கோன். அதாவது நாங்கள் உங்களோட ஃபோனில் வந்து தெரிகிற ஆப்பினுடைய ஐக்கோனை வந்து இங்கே தான் செட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து 10 டைப் ஐக்கோன் இருக்குது, லைக் ரவுண்ட் ஐக்கோன், நார்மல் ஐக்கோன்னு சொல்லி. ஸோ 10ஐயும் போட்டால் பெட்டர். மற்றது லேபிள், இதுதான் உங்களுடைய ஆப்பின் நேம். ஸோ ஆப் நேமை கிளிக் பண்ணி போய் நான் கண்ட்ரோலோட ப்ரெஸ் பண்ணுறேன். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி கொண்டு கிளிக் பண்ணேன்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஸ்ட்ரிங் ஃபைல்ஸ், அதாவது எங்களுடைய டிரான்ஸ்லேஷனுக்காக நான் யூஸ் பண்ணுறது மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு கீயை கொடுத்து அதுக்குரிய வேல்யூ கொடுத்துருப்போம். ஸோ அந்த வேல்யூ என்னவோ அதுதான் எங்களுடைய ஆப்பில் வந்து நேமாக எங்களுடைய ஃபோனில் வந்து கீழே ஆப் அக்கௌண்ட்டுக்கு கீழே வர நேமாக இருக்கும். ஓகே, அண்டு அதை விட உங்களுக்கு சப்போர்ட் RTLன்றதை பற்றி தேவையில்லை. அரபிக்காரங்களுக்கு வந்து இடப்பக்கத்துலேருந்து வலப்பக்கம் அப்படிங்கிற பிரச்சனை எல்லாமே இருக்குது. ஸோ அது ஒரு பிரச்சனை. மற்றது தீம் என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி நாங்கள் டீப்பாக பார்ப்போம். தென் இந்த லைன்ஸ் ஆஃப் கோட், அதாவது ஆக்டிவிட்டி என்ற ஒரு டேக்குக்குள்ளே தான் நாங்கள் புதுசாக கிரியேட் பண்ணுற ஆக்டிவிட்டிஸை வந்து போடுவோம். அதில் இன்டென்ட் ஃபில்டர்ன்டா என்ன, மெயின் லான்ச்சர்ன்டா என்னன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமே நான் 20 நிமிஷம் கதைக்கணுன்றது பெருசாக இருக்குது. அதனால் நான் இந்த வீடியோ கட் பண்ண போகிறேன், ரொம்ப அதிகமாக பேசிக்கொண்டு போகிறேன். ஸோ உங்களுக்கு அடுத்தது இந்த ஜாவாக்குள்ளே எங்களுடைய பேக்கேஜ், டெஸ்ட்டுக்குரிய பேக்கேஜும் நார்மலாக எங்களுடைய வளமையான பேக்கேஜும் இருக்கும். ஹைவேக்கு போகிறதே இல்லை ஆக்சுவலாக. மேபி டெஸ்ட் எழுத வேண்டிய மாதிரியான ஆப்புகளை செய்தோம்னு சொல்லி சொன்னால் வி ஹாவ் டு டூ. மற்றபடி அதில் தேவையில்லை. மற்றது ரெஸ்ட் ஃபோல்டர்ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்குது. கிரேடில் பில் நடக்கல சம்டைம் ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். ஸோ அதை பற்றிலாம் ஒரி பண்ணாதீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக உங்களுக்கு நான் ஆண்ட்ராய்டை பற்றி விளங்கப்படுத்துகிறேன். என்ன ரன் பண்ணியே முடியல என்னுடைய ப்ராஜெக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு மாதிரி கிரேடில் பில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. அதில் வந்து ஒரு மெயின் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் ஆக்டிவிட்டி டேஷ் மெயின், நாங்கள் ஸ்டார்டிங்கில் கிரியேட் பண்ணுறதுக்கு ஓகே சொன்ன ஃபைல் இதுதான். மெயின் ஆக்டிவிட்டி என்று நான் எழுதினேன், ஹோம் ஆக்டிவிட்டின்னு சொல்லி, அது இதுதான். அண்ட் ஆக்டிவிட்டி டேஷ் அண்டர்ஸ்கோர் மெயின்ன்றது இதில் இருக்கு. ஓகே, இந்த ஆப்பை லான்ச் பண்ணினா ஆக்சுவலாக வேலை செய்யும். நான் சிம்பிளாக உங்களுக்கு லான்ச் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக என்னுடைய ஃபோனில் லான்ச் பண்ணலாம். டைம் எடுக்க நினைக்கிறேன். 20 minutes ஆகிட்டதுனால அடுத்த வீடியோவில் உங்களுக்கு லான்ச் பண்ணி காட்டுறது ஆல்வேஸ் பெட்டர். எனிஹாவ் என்கிட்ட இருக்கிற இந்த மொபைலில் உங்களுக்கு லான்ச் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு தெரிய வேணுமன்றதுக்காக வைஷூர் என்ற ஒரு ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு அதை எடுக்கிறேன். ஓகே, சாரி, ஐ எம் ரியலி சாரி, கொஞ்சம் வருத்தம். ஸோ இதுதான் வைஷூர். வைஷூர் என்ற ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி நாங்கள் எங்களுடைய மொபைலினுடைய வியூவை வந்து காட்டலாம். ஓகே, ஆக்சுவலாக லான்ச் ஆகிக்கொண்டிருக்கு, கிரியேட் ஆகினோன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஆக்சுவலாக இதுதான் என்னுடைய ஃபோன். இப்போ இதில் ரன் ஆகிக்கொண்டிருக்கு அப்ளிகேஷன். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் வந்து அவ்வளவு பெயின்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. அது நீங்கள் எப்படி அதை ஆண்ட்ராய்டை படிக்கிறீங்கன்றதை பொறுத்து தான். நான் ஸ்டார்டிங்லேருந்தே ஆண்ட்ராய்ட் டெவலப்பராக ஸ்டார்ட் பண்ணினபடியால் என்னுடைய ஜேர்னி வந்து பெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ நிறைய ப்ராஜெக்ட் வந்து அதாவது ஆப் டெவலப்மெண்ட்ன்றது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிக்வயர்ட் விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். 1 minute, என்னுடைய ஃபோன் வந்து
இதாயிட்டுது. கையில் எடுத்துட்டு செய்வது ஸோ ஈஸியாக இருக்கும். எஸ், ஆக்சுவலாக கையில் இருக்கு ஃபோன். யா, கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆக்சுவலாக இந்த பிசியும் கொஞ்சம் லோடாக இருக்குது, பேக்ரவுண்டில் சில சர்வீசஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் நாங்கள் செய்த சிம்பிள் ஹலோவர்ட் அப்ளிகேஷன். ஸோ இதில் உங்களுக்கு அப்படி என்ன தெரியுது என்றெல்லாம் யோசிக்காதீங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து இந்த மொபைலில் வந்து நான் வைக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, ஓகே. ஸோ இதுதான் நாங்கள் பார்த்த சிம்பிள் ஹலோவர்ட் அப்ளிகேஷன். ஸோ எந்த பக்கத்தில் திருப்பினாலும் அது வந்து ரொட்டேட் ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் பெஸ்ட், நாங்கள் மில்லியன் கணக்குக்கு விற்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். ஸோ உங்களுக்கும் காசு வரும், எனக்கும் காசு வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த டியூட்டோரியல் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டோம்னா ஷேர் பண்ணுங்க. அண்ட் என்ன உங்களுக்கு ஆண்ட்ராய்டில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கமெண்ட் பண்ணுங்க. நான் தொடர்ந்து ஒரு 10 வீடியோ செய்து போட்டு உங்களுக்கு இந்த ஃபுல்லாக அப்படி அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னு சொல்லிட்டுன்னா நீங்கள் நிச்சயமாக என்னிட்ட கேட்கலாம். அண்ட் நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.